வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஹரிஷ் வாய்ஸ். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா ஹண்டர் எக்ஸ் ஹண்டர் சீசன் 1 எபிசோட் 19 காண்ட் வின் அண்ட் காண்ட் லூஸ். எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஏர்ஷிப்பில் இருக்கிறாங்க. நிஜமல் மாமா சார், நீங்கள் இந்த போட்டி அவங்களுக்கு வைக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க. ஆமாட்டா, நான் சீரியஸாக சொல்கிறேன், இந்த போட்டி தான் அவங்களே ஜெயிக்க போகிறாங்க அப்படிங்கிறாங்க. ஸோ கடந்த 9 அப்ளிகன்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, கில்லுவா, கான், அப்புறம் குராபிகா, போக்கில், ஹிசோகா, டொடோரோகா, ஹான்சோ, அப்புறம் மூஞ்சி பூரா ஆணி அடித்தாங்க. ஸோ இவங்க 9 பேர் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இவங்க பாஸ் ஆகிருக்கிறாங்க. ஸோ ஹண்டர் எக்ஸாமோட 4th ஃபேஸையும் கம்ப்ளீட் பண்ணி நீங்கள் இந்த ஃபேஸுக்கு வந்திருக்கிறீங்க. ஸோ இதுதான் உங்களோட ஃபைனல் ஃபேஸ். நீங்கள் எல்லாருமே 1 vs 1 ஃபைட் சண்டை போட போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதுக்கான சார்ட் பார்ட்டி இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவங்க யார் யார் கூட சண்டை போடணும்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பிளான் ஆட்டு போட்டு வச்சிருப்பாங்க. அந்த பிளானை பார்த்ததுக்கப்புறம் லியரியாக இருந்துக்கிட்டு அப்படின்னா சரி, யாராவது இங்கே இருக்கிற எல்லாத்தையுமே ஒருத்தஞ்சு வந்து ஜெயிக்கணுமா அப்படிங்கிறாங்க. அதுதான் பார்க்கணும்னா இல்லை, நீங்கள் ஏதாவது ஒரு போட்டியில் ஜெயிச்சாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து ஒவ்வொருத்தர் கூட சண்டை போடுறதுக்கு உங்களுக்கு 2 சான்ஸ் கிடைக்கும். ஸோ நீங்கள் அந்த ஒரு சான்ஸை மிஸ் பண்ணிட்டாலும் உங்களுக்கு இன்னொரு சான்ஸ் கிடைக்கும். அதனால் நீங்கள் வந்து ஒரு சான்ஸில் மிஸ் பண்ணினா கூட இன்னொரு சான்ஸ் வந்து நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஓ அப்படியா, இது ரொம்பவே வித்தியாசமான போட்டியாக இருக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் சொல்லிட்டே இருக்க. ஸோ நீங்கள் போட்டியாளர்களை இப்போ நான் ரிவீல் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அங்கே மேலே ஒரு டேப் மாதிரி இருக்குது. அந்த டேப்பை பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ண அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா இங்கே யார் யார் கண்டஸ்டன்ட் கட்டிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த சார்ட் பார்த்தீங்கன்னா நல்லா பார்த்துங்க. இதில் வந்து ஹான்சோவுக்கு கானுக்கு பார்த்தீங்கன்னா சண்டை வருது. அதே பக்கம் பார்த்தீங்கன்னா இங்கே குராபிகாவுக்கு ஹிசோவுக்கு சண்டை வருது. இதை பார்த்தீங்கன்னா குராபிகா அப்படியே பார்க்காம சைலண்ட்டாக இருக்கிறா. ஸோ இந்த சார்ட்டை நீங்களே பார்த்துக்கங்க, உங்கள் எல்லாருக்குமே 2 சான்ஸ் இருக்குது. இந்த 2 சான்ஸில் நீங்கள் பயன்படுத்திட்டு ஜெயிக்கல அப்படிங்கிறாங்க. போக்கில் இருந்துக்கிட்டு இருந்தாலுமே அந்த 294வது அப்புறம் 405வது பேட்சுக்கு மட்டும் 5 சான்ஸ் வருது, அதுக்கு மட்டும் என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம், எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி சான்ஸ் கொடுங்க, நீங்கள் மட்டும் எல்லாத்துக்கும் வெவ்வேறு மாதிரி சான்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டொடோரோக்கிங்கிறவங்க பேச எல்லாருமே நாங்கள் ஒரே சான்ஸாக கொடுத்துருக்குறோம். அவங்களோட எபிலிட்டி யூஸ் பண்ணி கொஞ்சம் நல்லாவே செயல்பட்டாங்க, அதனால தான் நாங்கள் உங்களுக்கு பாயிண்ட் கொடுத்துருக்குறோம் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா அதை எப்படின்னு எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கில்லுவா கேட்குறான். முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நெட்டரோ வந்து கத்துறாப்புல. இருந்தாலுமே நாங்கள் எந்த மாதிரி விதத்தில் மார்க் போடுவோம்னு வேணால் நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம். ஸோ நீங்கள் அந்த மார்க்கை வச்சுக்கிட்டு நாங்கள் உங்களுக்கு பாயிண்ட் கொடுத்துருப்போம் அப்படிங்கிறாங்க. முதல் விஷயம் உங்களோட மென்டல் ஸ்ட்ரென்த்து, 2வது விஷயம் உங்களோட ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்து, 3வது விஷயம் இந்த 3யுமே சேர்த்து வச்ச மாதிரி நாங்கள் மார்க் போடுறது தான். முதல் விஷயம் ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்து. ஸோ உங்களோட ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்து உங்களோட ஃபஸ்ட் ஃபேஸ் ஆஃப் எக்ஸாம்லேயே ஸ்டார்ட் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் உங்களோட மென்டல் ஸ்ட்ரென்த் எந்த மாதிரி பொறுத்த வரைக்கும்னா நீங்கள் எப்படி செயல்படுறீங்க, உங்களோட தொலைநோக்கு பார்வை எந்த அளவுக்கு, நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் உங்களோட திறமையை நீங்கள் காட்டுறீங்கிறது தான் உங்களோட மென்டல் ஸ்ட்ரென்த்துமே இருக்குது. அதுக்கப்புறம் 3வது நாங்கள் எங்களோட கருத்துப்படி நாங்கள் மார்க் போடுவோம். இந்த 3யுமே வச்சு தான் நாங்கள் வந்து உங்களோட டெஸ்ட்டில் வந்து மார்க் போட்டிருக்கோம். உங்களோட எபிலிட்டி வச்சு நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறாங்க. இவர் ஒரு பக்கம் பேசிகிட்டே இருக்க, கிலோவுக்கு பார்த்தீங்கன்னா அவனுக்குள்ளேயே கருத்து வேறுபாடு ஏற்பட்டுகிட்டே இருக்குது. எனக்கு கானை விட திறமை ரொம்பவே கம்மியாக இருக்குதா என்ன, நான் இப்படி கடைசியாக வந்துருக்கிறேன், ஆனால் எனக்கு ஏன் இப்படி, நான் கானோட ரொம்பவே திறமை கம்மியானவனா அப்படின்னு சொல்லிட்டு இவன் மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்கிறான். ஸோ இது எல்லாருமே உங்களோட ஹோட்டல் மாதிரி நினச்சிங்க. இந்த ஹோட்டலில் நீங்கள் எல்லாருமே சாப்பிட்டுக்கலாம், என்ன வேணால் பண்ணிக்கலாம். இந்த ஹோட்டலில் உங்களோட வீடு மாதிரி நினச்சிங்க, நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கலாம். இந்த போட்டி தயாராகிற வரைக்கும் நீங்கள் எதாவது போய் படுறதா கூட பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே நெட்டவரை பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து முதல் போட்டி ஆரம்பிக்க போது. முதல் போட்டி யாருக்கும்னா கானுக்கும் ஹான்சோக்கும் தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அங்கே கமெண்டர் கொடுக்குறாப்புல. ஸோ அங்கே கமெண்டர் கொடுக்குறது யாருன்னு பார்த்தீங்கன்னா மசாட்டோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒருத்தர் வந்திருக்காப்புல. ஸோ நான் தான் உங்களோட ரெஃப்ரி மசாட்டோ, நான் வந்து நீங்கள் ஜெயிக்கிறீங்களா தோக்குறீங்களான்னு நான் அனௌன்ஸ் பண்ணுறவன் நான் தான் அப்படிங்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு போட்டி ஹான்சோவுக்கும் கானுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா அங்கே வந்துட்டு இருக்கிறாங்க. ஓ மறுபடியும் உங்களை பார்க்குறேன்னா எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹான்சோ சொல்லிகிட்டே இருக்கிறான். உனக்கு என்ன தெரியுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு மசாட்டி கேட்கும்போது, ஆமாம் ஏற்கனவே தெரியும், நீங்கள் என்ன 4th ஃபேஸில் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்களா, நான் உங்களை கவனிச்சுட்டு தரேன் அப்படிங்கிறாங்க. ஓ அப்படியா, நீ எல்லாம் என்ன கவனிச்சியா, பரவாயில்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மசாட்டி வந்து பேசிட்டு இருக்காங்க. என்னதையும் பேசிட்டு இருக்கிறான், எனக்கு ஒன்றுமே புரியல அப்படிங்கிறாங்க. நான் உன் பின்னாடி வந்தது நீங்கள் அசால்ட்டாக கண்டுபிடிச்ச, ஸோ உன்னோட திறமை நல்லாவே நீ பயன்படுத்திருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மசாட்டி பேசிட்டு இருக்கிறாங்க. இவங்க பேசுறது எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு கான் பேசிட்டே இருக்கா. அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே கெஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு அப்ளிகண்ட்டுக்கு ஒரு எக்ஸாமினர் பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வந்திருப்பாங்க. இது வந்து லியோரியோக்கு ஒன்றுமே தெரிஞ்சிருக்காது. பரவாயில்ல விடுங்க, ஆனால் நீங்கள் எப்படி இந்த போட்டியை செயல்படுறீங்க அதை மட்டும் எங்களுக்கு சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹான்ஸ் வந்து கிட்டே இருக்க. இந்த ரவுண்டோட ரூல்ஸ் என்ன சொல்ல ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மசாட்டி ஃபஸ்ட் ரூலை சொல்கிறாப்புல. ஸோ ஃபஸ்ட் ரூல் என்னன்னா, நீங்கள் உங்களோட எனிமீஸை கொல்லக்கூடாது. அப்படி நீங்கள் அத்தையும் மீறி கொன்னீங்கன்னா நீங்கள் டிஸ்குவாலிஃபை ஆயிருவீங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஆர்கேவோ அதாவது நாக் அவுட் அந்த மாதிரி எதுவுமே பண்ணக்கூடாது. 3வது விஷயம், உங்கள் எனிமையை நீங்கள் கொல்லக்கூடாது. அதுக்கு பதிலாக உங்கள் எனிமையோட வாயிலிருந்து சரண்டர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தையை மட்டும் வர வைக்கணும். அவங்க விட்டு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாயாலே சொன்னால் தான் நீங்கள் ஜெயிச்சதாக அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மசாடி சொல்லியிருக்கிறாங்க. சரி, அப்படின்னா உங்களோட போட்டி ஆரம்பிக்க போகுது. இப்போ முதல் போட்டி கானுக்கும் ஹான்சோவுக்கும் ஆரம்பிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மசாட்டி வந்து போட்டி ஆரம்பிச்சு வச்சிட்டாப்ல. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா கான் வந்து ஃபுல் வேகமாக போகிறான். நான் ஃபஸ்ட்டு இவங்ககிட்ட இருந்து ரொம்பவே தூரமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே வேகமாக போயிட்டு இருக்கிறான். நீ என்னை விட்டு தூரமாக போக பார்க்குறியா என்ன குட்டி பையிலே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கானோட புடனிலே பார்த்தீங்கன்னா ஒரு அடி வைக்கிறான். அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா கானுக்கு அப்படியே உடம்பு அப்படியே ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. ஸோ அவனுக்கு மூளையில் போகிற நரம்பு பார்த்தீங்கன்னா புடனிலே வச்சிருவான்ல, அதனால் பார்த்தீங்கன்னா அவனோட ஸ்பைனல் கார்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி
அப்படியே ஆட்ட கண்டிருக்கும். என்னால் ஒன்றுமே பண்ண முடியல, எனக்கு என்னது ஒரு மாதிரியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கான் பார்த்தீங்கன்னா அடி வாங்கின அடுத்த செகண்டே கீழே விழுந்துட்டான். இவனோட வாயிலிருந்து எப்படியாவது நான் சரண்டருங்கிற ஒரு வார்த்தை வாயில் வர வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட முதுகில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஸ்பைனல் கார்டில் ஒரு அடி அடிச்சிருப்பான். அது மட்டும் இல்லாமல் ஸ்பைனல் கார்ட்லேயே அவனோட முட்டி வச்சு ஊனிட்டு இருக்கிறான். நீ சரண்டர் மட்டும் ஒரு வார்த்தையை சொல்லிடுறா தம்பி, உன்னை நான் அப்படியே வெட்டுறேன் அப்படிங்கிறாங்க. நான் முடியாது, நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கான் பேசிகிட்டே இருக்கிறான். டே பொடிப்பையில், நீ வேற ரொம்பவே சின்ன பையனாக இருக்கிறேன், என் அடியில் கொஞ்சம் கூட தாங்க மாட்டேன், நான் ஒரு ஷினோபி, நான் ஒரு நிஞ்சா, என் அடியில் நீ தாங்கவே மாட்டேன், ஒழுங்கு மரியாதை உன்னோட தோல்வியை ஒத்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா குத்துன்னு குத்திட்டே இருக்கிற கானை. ஸோ இதெல்லாம் பார்க்க பார்த்தீங்கன்னா குரோபிகாவுக்கு லியரியோவுக்கு பார்த்தீங்கன்னா வேற லெவலில் கோவம் வந்துகிட்டே இருக்குது. கானோட அடி வயிற்றுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு குத்து விடுறான். குத்து அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா கான் வந்து முடியலன்னு படுத்துட்டான். என்ன இப்போ உன் தோல்வியை ஒத்துக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கான் கேட்கும்போது, இல்லை நான் என் தோல்வியை விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறான். கான் அடி வாங்குறத பார்க்க இவன் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படி பற்றிக்கிட்டு எரியுது. கான் எதுக்காக இப்படி நீ பண்ணிட்டு இருக்கிற, தயவு செஞ்சு விட்டு கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே லியோரியோ கத்திட்டே இருக்க. டே லியோரியோ, நீ இப்போ சண்டை போட்டு இருந்தால் நீ நேரம் விட்டு கொடுத்துருப்பியா, நீ விட்டு கொடுத்துருக்க மாட்டேல, அதனால நீ கொஞ்ச நேரம் வாய முடிட்டு அப்படின்னு சொல்லிட்டு லியோரியோட குரோபிகா சொல்லிட்டு இருக்கிறாங்க. சே, எதுக்காக அவன் இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கிறான், அவனுக்கு இன்னும் ஒரு 4 சான்ஸ் இருக்குதுல்ல, இப்போ ஒரு தடவை விட்டு கொடுத்தா தான் என்னவா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க. இங்கே ஒரு பக்கம் கான் பார்த்தீங்கன்னா அப்படி வழியில் அப்படி புரண்டு படுத்துட்டே இருக்கிறான். கான் தயவு செஞ்சு விட்டு கொடுத்துரு, உனக்கு இன்னும் 4 சான்ஸ் இருக்குது, அதனால் விட்டு கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டே இருக்கிறான். என்ன ஆனாலுமே சரி, நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கான் கொஞ்சமாக எந்திரிச்சிட்டே இருக்கேன். விட்டு கொடுக்க மாட்டேன் நீ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹான்ஸ் வந்து முதுகுலேயே ஒரு அடி வைக்கிறான். அடி வச்ச உடனே பார்த்தீங்கன்னா அங்கே எல்லாருமே வாயை பிளந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 3 மணி நேரம் ஆயிடுச்சு. அட கடவுளை, தொடர்ந்து 3 மணி நேரமே இப்படி அடி வாங்கிட்டு இருக்கிறானே, இவன் எவ்வளோ நேரம் இப்படி அடி இப்படி தாங்கிட்டு இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கவங்க எல்லாமே பேசிகிட்டு இருக்கிறாங்க. நான் அந்த பையனோட இடத்துல இருந்தால் நான் அடுத்த சான்ஸாக யூஸ் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அவங்களோட கருத்து எல்லாமே பேசிகிட்டு இருக்க. டேய் பொடிப்பையில், ஒழுங்கு மொழியதே விட்டு கொடுத்துட்றா, ஏன்டா இப்படி பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஹான்ஸை வந்து கேட்டுகிட்டே இருக்கிறான். நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கான் பேசிகிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இங்கே ரெஃப்ரிட்ட மசாட்டிகிட்ட பார்த்தீங்கன்னா ஹான்ஸோ கேட்குறான். ரெஃப்ரி, நான் இவன் வாயில் சரண்டர்னு சொல்ல வச்சா தான் நான் இதில் ஜெயிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அது மட்டும் இல்லாமல் இவனோட கை காலை உடச்ச எதுவுமே பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. அவன் உயிர் போகிற வரைக்கும் நீ என்ன வேணால் பண்ணிக்கலாம், அது மட்டும் இல்லாமல் அவன் வாயால் சரண்டர்னு ஒரு வார்த்தை சொன்னா தான் நீங்கள் ஜெயிச்சதை அறிவிக்கப்படுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு மசாட்டி சொல்கிறப்பல எனக்கு இது ரொம்பவே பிரச்சனையாச்சு, இவன் எப்போ ஒத்துக்கிறது, நான் எப்போ ஜெயிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஹான்ஸ் வந்து பேசிகிட்டே இருக்கிறான். இன்னொரு பக்கம் லியோரியோ இருந்துக்கிட்டு, டே கான் நான் வேணா உனக்கு உதவி செய்ய வரேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்தீங்கன்னா முட்டி மோதி வந்துகிட்டே இருக்கிறான். சார், நீங்கள் அத்துமாரி உள்ளே போனீங்கன்னா கான் வந்து டிஸ்குவாலிஃபை ஆயிடுவான், இதுக்கு மேலே கான் வந்து போட்டியிடவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. நீ ரொம்பவே பேசிட்டு இருக்கிறீல, வேணா நான் உன் கையை உடச்சிருட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஹான்ஸ் வந்து சொல்லிட்டே இருக்கிறான். ஐயோ, என்னது இவன் ஒரு கை இல்லாமல் என்ன பண்ண போகிறான் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கிறாங்க. யோசிச்சு பாரு, உன் கையை ஒரு தடவை ஒரு இழந்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உன் கை உனக்கு திரும்ப கிடைக்கவே கிடைக்காது, அதனால் நீ என்ன பண்ணுவே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவான். ஸோ அடுத்த செகண்ட் பார்த்தீங்கன்னா கையை உடச்சிட்டான். டே, அவன் என்னடா நிஜமாலுமே அவனோட கையை உடச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா போக்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது. இங்கே ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா லியோரியோவுக்கு குரோபிகாவுக்கு வெறியேறி இருக்குது. டே குரோபிகா, நான் ஒன்றே மட்டும் உங்கள்கிட்ட சொல்கிறேன், நினச்சிக்க, நான் மட்டும் அவனை கொல்ற மாதிரி எனக்கு ஒரு சான்ஸ் கிடச்சுன்னு வச்சுக்க, நான் அவனை கொன்னே போட்டுருவேன், என்னை தடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு லியோரியோ வெறியோட பார்த்துட்டு இருக்கிறான். என்னது, நான் உன்னை தடுக்கிறேன், உன்னை தடுக்கிறக்கு எனக்கு என்ன காரணமும் இல்லை, நீ என்னை தடுக்காமல் இருந்தீங்கன்னா சரி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா குரோபிகாவும் செம கோவத்தில் இருக்கிறான். டே தம்பி, சொன்னால் புரிஞ்சுக்க, நான் ஒரு ஷினோபி, நான் கடந்த 18 வருஷமாகவே ஒரு ஷினோபி நிஞ்சாவில் தான் நான் வேலை பார்த்துட்டு இருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நான் அங்கே தான் ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்கிறேன். நான் 12 வயசாக இருக்கும்போதே ட்ரைனிங்க்கு வந்துட்டேன், அதனால் எப்பேற்பட்ட வழியுமே என்னால் தாங்க முடியும், ட்ரைனிங்கும் நான் அந்த அளவுக்கு கடுமையாக எடுத்துருக்கிறேன். ஸோ நீ என்கிட்ட அடி வாங்கியே செத்து போயிடுவேன், அதனால் நீ தயவு செஞ்சு விட்டு கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவன் ஒத்த கையில் அவனோட பாஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கிறான். கான் இதெல்லாமே கேட்காம பார்த்தீங்கன்னா எந்திரிச்சுன்னு எட்டி ஒரு உதவ வைக்கிறான். இந்தாடா வாங்கிடா அப்படின்னு சொல்லிட்டு, டே கான் எந்திரிச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்க எல்லாமே ஆச்சரியமாக இருக்குது. அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா தொப்புனு கீழே வந்துட்டான். என்ன பேசிட்டு இருக்கிற நீ, 12 வயசு பையன்கிட்ட உன்னோட வாழ்க்கைக்கு வரலாறு வேறு பேசிட்டு இருக்கிறியா, எந்திரிச்சு சண்டை போடுற அப்படின்னு சொல்லிட்டு கான் வந்து கூப்பிட்றான். இவ்வளோ நேரம் கம்மிட்டு இருந்தவ இன்னாரம் எங்கடா வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹான்ஸோக்கு ஆச்சரியமாக இருக்குது. நான் நிஜமாலுமே நான் ஹண்டர் ஆகிறதுக்கு எனக்கு இதுதான் முதல் வாய்ப்பு, அதனால் சண்டை போடுறத விட்டுட்டு சும்மா என்கிட்ட பேசிகிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கான் வந்து மூஞ்சிலே எட்டி உதச்சிருப்பான். நான் வேணும்னே தான்டா தம்பி உங்கள்கிட்ட அடி வாங்கினேன், ஏன்னா இவ்வளோ நேரம் நீ அடி வாங்கிட்டு இருந்தேன், நான் கொஞ்சம் நேரமாக அடி வாங்கினாமா, எனக்கே போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹான்ஸோ பேசிகிட்டே இருக்கிறான். என்னமோ போய் சொல்கிறேன் பாரு, இவ்வளோ நேரம் கான் கிட்ட அடி வாங்கிட்டு இப்போ வந்து அடி வாங்கல, வேணும்னே தான் அடி வாங்கிட்டுன்னு சொல்லிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு லியோரியோ கோவம் வந்துருச்சு. ஸோ லியோரியோ ஒரு பக்கம் கத்திட்டே இருக்க. அப்படின்னு சரி, நான் உன் காலை வெட்ட போகிறேன்னு நினைக்கிறேன், உன் காலை வெட்டிட்டா இனிமேல் நீ வந்து என்னை கொல்ல முடியாதுல்ல, என்னை அடிக்க முடியாதுல்ல, அதுக்கப்புறம் நீ ஜெயிக்கவும் முடியாதுல்ல, நீ இப்போ சரண்டர் ஆகி தான் ஆகணும், உனக்கு வேறு வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹான்ஸ் வந்து பேசிகிட்டே இருக்கிறாங்க. நிஜமாலுமா நீ என் காலை வெட்ட போறிய என்ன, நீ என் காலை வெட்டாமல் வேறு ஏதோ வழி இருந்தால் பார்க்கலாமா, நீ நானும் சுமூகமாக ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கான் வந்து கேட்குறான். இதை கேட்ட அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா முகத்தில் ஒரு மாதிரி சுழிப்பு வந்து எல்லாருமே சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா மனுஷங்க கொஞ்ச நேரம் சிரிச்சுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த மனுஷன் டொடரோக்கிங் மாதிரி பார்த்தீங்கன்னா திரும்பி சிரிச்சுட்டே இருக்கிறான். ரெஃப்ரி மசாட்டி, இவன் என் காலை ஒரு வேளை வெட்டிட்டானா, என் காலிருந்து ரத்தம் அதிகமாக போச்சுன்னா நான் சாகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது, அப்படின்னா டிஸ்குவாலிஃபை ஆயிடுவா தானே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கான் வந்து கேட்குறாங்க. ஆமாம், இவன் கன்ஃபார்மாக டிஸ்குவாலிஃபை ஆயிடுவான் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா வேறு வழியே இல்லை, நம்ம ஏதாவது சுமூகம் போயிடணும் அப்படிங்கிறாங்க. பைத்தியக்காரா, நான் உன்னை கொல்ல போகிறேன்னு சொல்லிட்டு இருக்கிறேன், நீ என்ன இப்படி பேசிகிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஹான்ஸோக்கு பார்த்தீங்கன்னா செமக்கோ வந்துட்டு இருக்குது.
ஒரு வழியே கான் அவனோட மென்டல் ஸ்ட்ரென்த்தை சென்டருக்கு கொண்டு வந்துட்டான்னு இருக்குது. இப்போ தான் அவன் சுமூகமாக பேசிட்டு இருக்கிறான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு குரப்பிக்க பேசிகிட்டே இருக்க கிலுவாவுக்கு ஆச்சரியமாகவே இருக்குது. ஏன்னா இவ்வளோ நேரம் அப்படியே டென்ஷனாக இருந்த கூட்டம் இப்போ பார்த்தீங்கன்னா கலகலன்னு எல்லாமே சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இதை பார்க்கணும் பார்த்தீங்கன்னா கிலுவாவுக்கு செம டென்ஷனாக இருக்குது. ஏன்னா இப்போ ஏற்பட்ட சண்டைக்கு இவங்க சிரிக்கிற மாதிரி பண்ணிட்டான். இவனுக்கு எவ்வளோ சக்தி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொடி பையன் நான் ரொம்பவே டென்ஷன் பண்ணிட்டு இருக்கிறான். உன்னை நம்ம நெத்திலேயே என் கத்தி இறக்க போகிற பாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கானோட நெத்திலேயே பார்த்தீங்கன்னா கத்தியை வைக்கிறான். பொடி பையில சுமூகமாக கேம் முடிக்க பார்க்குற நான் வந்து ஹண்டர் ஆகணும்னு தான் ஆசைப்பட்டேன். நான் அடுத்த வருஷம் கூட ஹண்டர் ஆகிக்குவேன். ஆனால் உன்னோட கால் இப்போ போச்சுன்னா நீ என்ன ஜெயிக்க முடியுமா என்ன? அது மட்டும் இல்லாமல் உன் கால் போச்சுன்னா நீ இப்போவே செத்து போயிடுவேன். நான் டிஸ்குவாலிஃபை ஆயிடுவேன். சரிதான், ஆனால் நான் அடுத்த வருஷம் வந்து கேமில் ஜாயின் பண்ணிக்குவேன். அப்போ என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஹான்ஸை கேட்டுகிட்டே இருக்கேன். கான் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியே தான் நின்றுட்டு இருக்கிறான். ஐயோ இப்போ என்ன பண்ணுவான்னு சுத்தமாகவே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா குரப்பிக்கல் லியோரியோக்கு அப்படி கார்னரில் நின்றுட்டு இருக்கிறாங்க. கான் எதுவுமே பேசாமல் அப்படி நின்றுக்கிட்டே இருக்கிறான். எதுக்கு இப்படி தயங்கிட்டு இருக்கிற? அது ஒரே வார்த்தை தான், சரண்டர். அதை மட்டும் சொல்லித்தோடா பொடிப்பையில அப்படின்னு சொல்லிட்டு ஹான்ஸை வந்து கத்திகிட்டே இருக்கிறான். நான் விட்டு கொடுக்க மாட்டேன், நான் எங்கள் அப்பாவை தேடி போக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கான் வந்து சொல்கிறான். என்னது உங்கள் அப்பாவை தேடி போக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்டுட்டு இருக்கும்போது ஆமாம் எங்கள் அப்பா ஒரு ஹண்ட்ரு, நான் மட்டும் இப்போ விட்டு கொடுத்தேன்னா எங்கள் அப்பாவை நான் தேடுறதுக்கான முதல் வாய்ப்பை நான் விட்டு கொடுத்த மாதிரி, அதனால் நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன், நான் இப்போ சரண்டர் ஆகவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கான் வந்து அவனோட முடிவை வந்து சொல்லிட்டே இருக்கிறான். இதை கேட்க பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்கிறாங்க. அடச்சை உன்னோட காரணம் என்னடா இப்போ இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா நானும் விட்டு கொடுக்க மாட்டேன், நீயும் விட்டு கொடுக்க மாட்டேங்கிற. சரி ஒரு பொடிப்பையன் ஏதோ கனவோட இருப்பியாட்டு இருக்குது, அதனால் நானே விட்டு கொடுத்துட்றப்பேன் இந்த கேமில், நான் தோத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் சொல்கிறான். ஓ அப்போ இந்த போட்டி எனக்காக விட்டு கொடுத்துட்டியா? ஆனால் எனக்கு இந்த மாதிரி ஒரு வெற்றி எனக்கு தேவையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கான் கத்திட்டே இருக்கிறான். டேய் பைத்தியக்காரனா நீயே, உனக்கான கேமை நான் விட்டு கொடுத்துட்டே இருக்கிறேன், ஆனால் நீ பைத்தியக்கார மாதிரி பேசிகிட்டு இருக்கிற அப்படிங்கிறாங்க. எனக்கு இந்த மாதிரி வெற்றியே எனக்கு தேவையில்லை அப்படிங்கிறாங்க. என்ன பைத்தியக்காரனா நீ வந்து என்கிட்ட அடிக்கவும் மாட்டேங்கிற, அடி வாங்கவும் மாட்டேங்கிற, சரண்டர் ஆகணும்னு சொல்லவும் மாட்டேங்கிற, அப்புறம் என்னன்னா நான் உங்கள்கிட்ட பண்ணுறது அப்படிங்கிறாங்க. நீ என் கூட சண்டை போடு, நான் சாகிற வரைக்கும் சண்டை போடு அப்படிங்கிறாங்க. நீ பேசுகிறத பார்த்தா நீ நான் ஹண்ட்ரட் ஆனதுக்கப்புறம் 1 போடலான்னு சொல்லலாம் போலையே அப்படின்னு சொல்லிட்டு ஹான்ஸை பேசிகிட்டே இருக்கேன். ஆமாம் அந்த மாதிரி தான் நான் கேட்குறேன் அப்படிங்கிறாங்க. போடா பைத்தியக்கார அப்படின்னு சொல்லிட்டு ஒரே குத்து விடுறாங்க. கான் பார்த்தீங்கன்னா அப்படியே மயக்கம் மட்டும் கீழே விழுந்துட்டான். ஸோ கமிட்டி கிட்ட நான் ஒரே ஒரு விஷயம் மாதிரி கேட்க விரும்புகிறேன். அந்த பையன் வந்து எந்திரிச்சதுக்கப்புறம் நான் ஜெயிச்சது எனக்கு சரியில்லை, நான் மறுபடியும் சண்டை போடுறேன்னு சொல்லுவான். நீங்கள் அந்த பொடி பையன் பேசலாம் கேட்டுட்டு இருக்காதீங்க, அவன் எப்பவுமே இப்படியே தான் பண்ணிட்டு இருப்பான், நீங்கள் வந்து ஏன்னா அடுத்த மேட்ச் கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா கான் மட்டும் இப்போ இல்லைன்னா நம்மளை வந்து அடுத்த மேட்ச்சில் யாருமே சுவாரஸ்யமே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு கானு பார்த்தீங்கன்னா அப்படி வின் பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ ஒரே ஒரு கண்டஸ்டன்ட் தான் இதில் வந்து வெளியே போகிறாங்க, அது யாருன்னு தெரியல. அண்ட் அதோட இந்த எபிசோடு முடிக்கப்பட்டது. ஸோ கான் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி அவனோட அடாவடி தனத்தினாலே பார்த்தீங்கன்னா இப்படி கேமில் ஜெயிச்சிட்டான். அடுத்தது யாருக்கு சண்டைன்னு சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட் எபிசோட பார்க்கலாம். உங்களை புது எபிசோட சந்திக்கிறேன். until then bye from ஹரிஷ் வாய்ஸ்.